அப்பாவோட ஃபீலிங்ஸை என்னால புரிஞ்சுக்க முடியுது கண்ணம்மா. நீ பாட்டுக்கு திடீர்னு ஒரு நாள் அப்பாவுக்கு, ஊருக்கு, போலீஸ்க்கு, ஜெயிலுக்கு இப்படி எதுக்கோ பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்ட. அதனால அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. பாவம், இத்தனை வருஷமா அவர் பட்ட அவமானம், சுமந்த குடும்ப பாரம், பொறுத்துக்கிட்டு இருந்த வலி, அடக்கி வச்சிருந்த கோபம் எல்லாமே சேர்த்துதான் இன்னைக்கு வெடிச்சு வெளியே வருது. அப்பாவோட பாசம் எனக்கு கிடைக்கலையேங்கிறது ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷம்தான். என்னை உரிமையா திட்டுறதுக்குன்னு ஒரு அப்பா இருக்காரே, எனக்குன்னு ஒரு அப்பா, அம்மா, அக்கா, தம்பி, புதிய உறவுகள், புது ஊரு, இப்படி எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கே. நெருங்கின தோழியும் கூட கிடைச்சிருக்கா. உன் ஃப்ரெண்டு மது எனக்கே டெஸ்ட் வச்சா கண்ணம்மா. ரோட்ல போகும்போது யாரோ சித்ரான்னு கூப்பிட்டதை கேட்டுட்டு பழக்க தோஷத்துல திரும்பி பார்த்துட்டேன். அதுல அவளுக்கு சந்தேகம். நான் தான் கண்ணம்மாவான்னு உண்மையை தெரிஞ்சுக்க எனக்கு நிறைய டெஸ்ட் வச்சா. நல்ல வேளை எல்லாத்துலயும் எப்படியோ ஒரு வழியா தப்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் என்ன கண்ணம்மானே நம்பினான். உன்னாலதான் எனக்கு ஒரு நல்ல தோழி கிடைச்சிருக்கா. இப்ப கூட அப்பா திட்டாரேன்னு கண்ணீர் வந்தா கூட எனக்குன்னு ஒரு குடும்பம் கிடைச்சிருக்கே. அதை நினைச்சு ஹாப்பியா தான் இருக்கேன். இப்படி எனக்குன்னு ஒரு புது உறவு, நட்பு எல்லாம் கிடைக்கிறதுக்கு நீ தானே கண்ணம்மா காரணம். என்னோட உயிரையும் காப்பாத்தி என் கையில ஒரு குடும்பத்தையும் கொடுத்துட்டு போயிருக்க. தேங்க்யூ கண்ணம்மா, தேங்க்யூ வெரி மச். உன்னோட இடத்துல நான் இருந்து இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை எல்லாத்தையும் நான் செய்வேன் கண்ணம்மா. அம்மாவை நல்லபடியா கவனிச்சு அவங்கள குணப்படுத்துவேன். அவங்கள பழையபடி நடமாட வைப்பேன். அப்பாவோட கோபம், வெறுப்பு எல்லாத்தையும் கூட என்னால மாத்த முடியும்னு நினைக்கிறேன். இந்த குடும்பத்துக்கு என்னெல்லாம் செய்யணும்னு நீ நினைச்சியோ அது எல்லாத்தையும் என்னால செய்ய முடியும். நான் செய்வேன் கண்ணம்மா. எல்லாத்துக்கும் நீ தெய்வமா நின்னு துணை இருக்கணும்.